அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தீர்க்க சுமங்கலியாக வாழ காரடியான் நோன்பு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பெண்கள் கடைபிடிக்கும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் காரடையான் நோன்பு. மாசி மாதத்தில் நிறைவாக வரக்கூடிய மிக முக்கியமான விரதமாகும். இந்த விரதம் மங்கள விரதம் என்றும் பெண்களால் போற்றப்படுகிறது. இந்த விரதத்தை போற்றுவதால் ஆண்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்குமான். இழந்தவை அனைத்தையும் மீட்டு தரும் மகா உன்னதமான விரதம்தான் இந்த காரடையா நோன்பு விரதம். காரடையா நோன்பு விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு அம்பிகையினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றன. காரடையா நோன்பு எப்படி கடைபிடிக்க வேண்டும், எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். காரடையா நோன்பு என்பது கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்கலியாக பெண்கள் வாழ வேண்டுமாகவும் இதற்கு வரம் கிடைக்க வேண்டும் அதற்காகவும் வேண்டிக் கொள்ளும் ஒரு அற்புதமான விரதமாகும். குறிப்பாக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு உன்னதமான விரதமாகும். இது சாவித்திரி விரதம் எனவும் கௌரி விரதம் எனவும் கௌரி நோன்பு, காமாட்சி விரதம் உள்ளிட்ட பல பெயர்களில் சிறப்பிக்கப்படுகின்றன. இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் மட்டுமின்றி நல்ல கணவன் அமைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு திருமணமாகாத கன்னி பெண்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றன. மிக உன்னதமான இந்த விரதம் மிக எளிமையானதாக இருந்தாலும் அதீத சக்தி வாய்ந்த விரதமாகவே பார்க்கப்படுகிறது. சாவித்திரி தன்னுடைய கணவன் சத்தியவானின் உயிரை யமனிடம் போராடி மீட்டு வருவதற்காக அவளுக்கு ஆற்றலை தந்த விரதமாகும். விதிவசத்தால் தன்னுடைய நாடு, செல்வம் உள்ளிட்ட அனைத்தையும் இழந்து காட்டில் வாழும் நிலை சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் ஏற்பட, அந்த நேரத்தில் தன்னுடைய கணவரின் ஆயுள் பற்றி இரகசியத்தை தெரிந்து கொண்ட சாவித்திரி தேவி அன்னை கௌரியை வேண்டி காட்டில் தனக்கு கிடைத்த காராமணி அரிசி, உருகாத வெண்ணெய் உள்ளிட்ட எளிமையான பொருட்களை படைத்து வழிபாடு செய்து வந்தால் அந்த விரதம் மற்றும் பூஜையின் பலனாக யார் கண்ணுக்கும் தெரியாத யமன் சாவித்திரியின் கண்ணுக்கு மட்டும் தெரிந்தான். தன்னுடைய கணவரின் உயிரை யமன் எடுத்து செல்வதைக் கண்ட சாவித்திரியை யமனுடன் வாதிட்டு பல உலகங்களை கடந்து இறுதியாக யமலோகத்தின் வாசல் வரை சென்றாள். மனித உடலுடன் யமலோகம் வரும் அளவிற்கு ஆற்றல் பெற்ற அந்த பெண்ணை கண்டு ஆச்சரியப்பட்ட யமன், கணவரின் உயிரை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள் என தருகிறேன் என்றார். இதனை கேட்ட சாவித்திரி தேவி முதலில் தன்னுடைய கணவரின் தாய் தந்தைக்கு இழந்த கண் பார்வை வர வேண்டும் என்றும், பிறகு இழந்த தங்கள் ராஜ்யம் உள்ளிட்ட அனைத்து மீண்டும் கிடைக்க வேண்டும் என்றும் கேட்டாள். கடைசியாக தான் தீவிர பதிவிரத என்பதனால் தனக்கு நல்ல குழந்தை பேறு வேண்டும் என்றும் கேட்டாள். சாவித்திரியை எப்படியாவது அங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த யமன் அவள் கேட்ட வரங்களை அனைத்தையும் தருவதாக வாக்களித்தார். வரத்தை அளித்த பிறகுதான் கடைசியாக கேட்ட வரத்தில் சாவித்திரி எவ்வளவு நுட்பமாக தனது கணவரின் உயிரை கேட்டுள்ளாள் என்பதை யமன் புரிந்து கொண்டார். இருந்தாலும் தான் அளித்த வரத்தை திரும்ப பெற முடியாமல் சாவித்திரிக்கு சத்தியவானின் உயிரை திருப்பி அளித்தார். இதனால் தன்னுடைய கணவரின் உயிர் உள்ளிட்ட இழந்த அனைத்தையும் சாவித்திரிக்கு திரும்ப கொடுத்தது அவள் இருந்த விரதத்தின் மகிமையாகும். இந்த நாளில் நித்திய சுமங்கலியான அம்பிகையை வேண்டி விரதமிருந்து வழிபட்டால் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். காரடையா நோன்பு இருப்பவர்கள் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்துவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு காரடை மற்றும் இனிப்பு அடை செய்து படைத்து வழிபட வேண்டும். இலை போட்டு நெய்வேத்தியம் படைப்பதாக இருந்தால் 4 வாழை இலைகள் படைத்து வழிபட வேண்டும். ஒருவேளை தட்டில் வைத்து படைப்பதாக இருந்தால் கார அடை, இனிப்பு அடை, வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, உருகாத வெண்ணெய் வைத்து படைத்து வழிபட வேண்டும். தாலி சரடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் பெண்கள் மஞ்சள் கிழங்குடன் தாலிக்கயிறை கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்ட பிறகு கணவரின் கைகளாலேயோ அல்லது மூத்த சுமங்கலிகளாலோ கைகளாலோ அல்லது தாங்களாகவே கட்டி கொள்ளலாம். சரடு சமீபத்தில் தான் மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூல் 2 பூக்களை மட்டும் வைத்து கட்டி அம்பிகையிடம் வைத்து வேண்டிக் கொண்டு அதை கழுத்திலோ அல்லது கைகளிலோ கட்டி கொள்ளலாம்.
இன்றைய தினம் வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வைத்து கொடுப்பது மிகவும் உன்னதமாகும். பொதுவாக மாசி மாதத்தின் நிறைவு நாள் மற்றும் பங்குனி மாதத்தின் துவக்க நாளில் இணையும் நாளைத்தான் காரணியார் நோன்பு கொண்டாடப்படுவார்கள். முக்கியமாக இந்த காரணியார் நோன்பு என்பது மாபெரும் சக்தி வாய்ந்த நாளாகவே இருக்கின்றன. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் உற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். முக்கியமாக இந்த தமிழ் மந்திரம் சிறப்பு மிக்கது. சமஸ்கிருதத்தில் தோரம் ஹிருஹண்ண சுவாமி சுபகே அரித்ரம் திரம்ஹாயம் பர்தும் ஆயுஷ்ய ரித்யாட்டம் சுப்ரித பவ ஸ்வர்வதா எனுத்தை கூறினால் மாபெரும் சிறப்பு மிக்கது. குறிப்பாக இந்த காரணையா நோன்பன்று காலை 4 மணி முதல் 6 மணி வரை சிறப்பு மிக்கதாக இருக்கின்றன. இன்றைய நேரத்தில் மாபெரும் சக்தி வாய்ந்த இந்த நோன்பு கடைபிடிக்கலாம். முக்கியமாக காரணையா நோன்பு என்பது ஆயுள் காக்கும் நோன்பாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் நோற்கப்படுவதுதான் காரணையா நோன்பு ஆகும். சுமங்கலி பெண்கள் இதனை அனுஷ்டிப்பது மாபெரும் சிறப்பு மிக்கது. மாசியும் பங்குனியும் நூறப்படும் நாட்களில் இதனை கொண்டாடுவர். சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காரணையா நோன்பு கொண்டாடுகிறார்கள். கார்காலத்தின் விளையும் நெல்லை குத்தி பச்சரிசி மாவுடன் இடித்து கலந்து தயாரிப்பதே காரடை ஆகும். மாசி கயிறு பாசி படியும் என்பார்கள். அதாவது காரணையா நோன்பு இருந்து அணிந்து கொள்கின்ற மஞ்சள் கயிறானது பாசிப்படுகின்ற அளவுக்கு பழையதானாலும் கூட கழுத்திலேயே நிறைந்திருக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த நோன்பால் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர். இந்த நோன்பை காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு, சாவித்திரி விரதம் என்று சொல்லுவார்கள். முக்கியமாக இந்த ஆண்டு காரணையா நோன்பானது மாபெரும் சிறப்பு மிக்கது. பதிவிரதையான சாவித்திரியின் கணவன் சத்தியவானின் உயிரை யமன் பறித்து சென்றான். சாவித்திரி அதனை தடுத்து வாதாடி தன் கணவனின் உயிரை மீட்டு வந்தாள். இதற்காக இவள் நோற்ற நோன்புதான் இந்த சாவித்திரி நோன்பாகும். இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தங்கள் கழுத்தில் மங்கள நான் எனப்படும் தாலியானது நிலைக்கவும் தங்களின் கணவனின் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் சாவித்திரி அம்மனை வேண்டி விரதம் மேற்கொள்வார்கள். இந்த நோன்பின் போது முக்கியமாக அனைவரும் மனதில் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.